இன்றைக்கி வந்து நம்ம திருச்செந்தூர் போயிட்டுருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 9 தானப்பா. இன்றைக்கி வந்து டேட் 9. ஸோ இன்றைக்கி ஈவினிங் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:30 ஆச்சு. ஃபஸ்ட் டைம் பஸ்ஸில் எஸ்சிடிசியில் புக் பண்ணியிருந்தோம். ஸோ எஸ்சிடிசி வந்து கிளாம்பாக்கம்லேருந்து 5:30க்கு பஸ் எடுத்திருக்கேன். இப்போ தான் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 4 மணிக்கு நான் கேப் புக் பண்ணேன். 4:25 அப்படி தான் வந்தேன். அப்படி ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட அவர்கிட்ட 5 மணிக்கு பஸ் எனக்கு. ஸோ எப்படியாவது 5 மணிக்கு கொண்டு எனக்கு கிளாம்பாக்கத்தில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவரும் முடிஞ்ச வரைக்கும் அடித்து பிடிச்சி விரட்டி ஒரு வழியாக கொண்டு வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டார். பட் எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் கிளாம்பாக்கம் வர்றது. நம்ம கோயம்பேடு தான் எப்போவுமே பக்கத்தில். ஸோ எல்லாமே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் தான் டிக்கெட் புக் பண்ணி ஏறுறது போகிறது எல்லாமே. ஸோ பட் பஸ் ஸ்டாண்ட் பார்க்குறக்கு நான் தான் முதல்ல பஸ் ஸ்டாண்டே பார்க்குறேன். பஸ் ஸ்டாண்டு ஓகே தான். லைக் ஆஹா ஓஹோன்னு நீங்கள் என்ன பேசினாங்க, நான் உள்ளே ஃபுல்லாக எதுவுமே பார்க்கல. என்ட்ரன்ஸ் வந்து எனக்கு இந்த எப்படி சொல்கிறது, அதே அந்த பழைய கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டோட ஃபீல் தான் இருந்தது. பட் கொஞ்சம் கிராண்டாக இருந்துச்சு. ட்ரெயின் ஆக்சுவலாக நிறையா பார்த்தேன். ஸோ ட்ரெயினில் எதுவுமே டிக்கெட் சுத்தமாக இல்லை. ட்ராவல்ஸும் பெருசாக டிக்கெட்ஸ் அதிகமாக இல்லை. ஸோ பட் எஸ்சிடிசியில் டிக்கெட்ஸ் இருந்துச்சு. ஸோ எஸ்சிடிசி ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் 5:15 பஸ்ஸு புக் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா வெறும் ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த 2 சீட் டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி இருக்கதும் டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி இருக்க அந்த 2 சீட் தான் கிடச்சிது. ஏசி பஸ் தான். ஏசி ஓகே தான். ஏசி வெண்ட் இருக்குது, பரவாயில்ல. ஏசி ஓரளவுக்கு நல்லா வருது. லைட்டு எல்லாமே ஒர்க் ஆகுது. பஸ் ஓகே தான், நீட்டாக தான் இருக்குது. சீட்டும் நல்லா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக நல்லா தான் இருக்குது. ஸோ ஓகே தான். டிக்கெட்டோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 802 சென்னை கிளாம்பாக்கம் டு திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட். நான் அப்படியே அடுத்து இங்கேருந்து திருச்செந்தூர் போகிறது. அங்கே நாளைக்கு மார்னிங் ஒரு 4:30 5 o'clock அந்த மாதிரி ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ 5 o'clock ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வந்து திரும்ப ஊருக்கு வர்றது வரைக்கும் ஃபுல்லாக ஒரு vlog-ஆக நான் வீடியோ பண்ணி போடலான்னு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பார்ப்பேன் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அம்மா அப்பா வந்து காலையில் ஒரு 10 மணி இருக்கும். அப்போயே அவங்க கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பிட்டாங்க. அவங்க நேரம் இப்போ மதுரை தாண்டி போயிட்டுருக்காங்க. ஸோ நைட் அவங்க அங்கே திருச்செந்தூர் ரீச் ஆகிடுவாங்க. அங்கே ரீச் ஆகிட்டு அவங்க ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிடுவாங்க. ஸோ லைக் நாங்கள் இப்போ 5:30 மணிக்கு அப்படி கிளம்பியிருக்கோம். ஸோ லைக் அக்கா மாமா அவங்களும் அங்கே ஊர்லேருந்து நைட்டு 7:30 8 o'clock அந்த மாதிரி பஸ் அவங்களுக்கு. ஸோ அந்த பஸ்ஸில் ஏறி அவங்க அங்கே வந்துடுவாங்க. ஸோ நாங்கள் ரெகுலரும் மார்னிங்கு அந்த டைமுக்கு ரீச் ஆகிடுவோம். ஸோ போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போவோம். ஸோ இப்போ அங்கே ரீச் ஆகிட்டு எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ அடுத்த சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கே என்ன பண்ணுறது என்ன ஏதுங்கிறதெல்லாம் vlog மாதிரி எடுத்து ரிட்டன் ரீச் ஆகி சென்னைக்கு ரீச் ஆகி வீட்டுக்கு வர வரைக்கும் நான் ஃபுல்லாக ஒரு vlog-ஆ அப்லோட் பண்ணுறேன்.